ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கும் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் இங்கே இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர் ஆடியன்ஸ் அண்ட் முன்னாடி செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் முன்னாடி வந்ததே இல்லை, ஏன்னா படம் அதிகமாக எனக்கு வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரும்போதே அவ்வளோ ஒரு பதட்டம் தான், ஏன்னா விஜய் சேதுபதி சார், கவின் சார், ஏன்னா ஜிவி சார் இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஒரு மாதிரி அவ்வளோ பதட்டம். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ஈவெண்ட்டு சொன்னால் ட்ரெய்லர் லான்ச்சுனாரு, ஏதோ சின்னதாக ஒரு மினி ஹாலில் வச்சுட்டு அப்படி முடிச்சிடலான்னு பார்த்தா உள்ள என்ட்ரி மோலெல்லாம் அடிச்சோன்னா பயம் ஆரம்பிச்சிச்சு. ஆஹா என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஜெய்வர்தன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஜெய்காந்த் சார் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்வத், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது பரவாயில்ல வளர்த்தோம், எங்கே ஒரு பையன் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்று சொல்லணும், உங்களெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், நான் ப்ரொடியூசராக நான் படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன், இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டேரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் ப்ரொடியூசர்னே தெரில. சைடில் அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் 2 தடவை தம்பி சீன் பேப்பர் கொடுன்னு இவர்கிட்டே கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன ப்ரோ இங்கே பண்ணுறீங்க கேட்டால் இல்லை நம்ம அப்படி தான் இருக்கோம், நம்ம படலாம் ஒரு ஃப்ரேம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நானாக கேள்விப்பட்ட வரைக்கும் படம்லாம் போடுறது முன்னாடி சித்தா சொல்லி அனுப்புறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க, பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் வேணும். அண்ணா ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி எப்படி வணக்கம் வைக்கிறது, அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கேயும் இங்கே வந்து ஒரு மாதிரி விஸ்வநாத் ப்ரோலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவரே ஃபுட்டு போகிறாரு, கேப் அனுப்பி அவரே விடுறாரு. இது உண்மையிலே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன, சரி ஓகே படம் செம்மையாக வருது சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஃபேமிலியோட வந்து ஜெயவர்தன் சார் வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வச்சுக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே, ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நடிக்கிறோம், பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஜிவி சார் எப்படி சொல்கிறது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், அப்படி சொல்ல நினைக்காதீங்க, ஆனால் உண்மையிலே உங்கள் பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்தோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார், ட்ரெண்டிங்கிலே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆடிச்சு முடியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஃபஸ்ட் சிங்கிள் ஏதாவது ட்ரீசரு ஏதோ வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு இப்போ நான் குடிஞ்சு கீழே தோறதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் செய்யலாம் ஜிவி சார்து, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளோ வைபாக ட்ரெண்டிங்கிலே இருக்காரு. நான் இப்போ தான் விஸ்வநாதன் சார் சூர்யா சார் டீசர் பார்த்தேன், நான் பயந்துட்டேன், இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்கே தான் அமுச்சிட்டு இருக்காரு அந்த டியூனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நம்ம சீன் நடிப்பார், முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்கே வா இது எப்படி இருக்கு டியூன் சார் செம்மையாக இருக்குது சார், அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பார். ஸோ அந்த மாதிரி திருமுறையெல்லாம் ட்ரெண்டிங் சார். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் கூட நடிச்சது அவ்வளோ ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிற்கிறேன். முதல் எடுத்த உடனே தம்பி ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுற சூப்பராக பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஜார்ஜ் மரியா சார் ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணது சார். ஏன்னா அவ்வளோ முன்னெல்லாம் கேள்விப்படுறேன் வடிவேல் சார் தான் எமோஷனாகவும் நடிப்பார், காமெடியாகவும் நடிப்பார் எல்லாம் சொல்லி நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாகவும் சரி காமெடியாக சரி பின்னி பெடல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்கள் தான் சார், ஜார்ஜ் மரியா சார், நன்றி சார். அண்டு கௌரி மேம் நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போயிடணும்னு நினச்சேன், அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பேசுனீங்க, நன்றி கௌரி மேம். அண்டு அப்புறம் ஒன்று யார் அப்பா சார் வரல இன்னைக்கு, அப்பா சாரோட பெரிய ஃபேன் சீரியஸாகவே. அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னல், காதல் தேசம், இந்த பந்தா பரமசிவன் ஒரு படம் இருக்கால செம்ம காமெடி கலக்கியிருப்பார். ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, எனக்கு இப்போயே தெரியும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சன் டிவி இசைரி சன் மியூசிக் இதில் இந்த ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம், அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனால் நேரில் அவர் இல்லை செம்ம வைப்பாக செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஸோ அவர் மிஸ் பண்ணுறேன் சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 தான் நான் போய் இதுக்கு மேலே ஆடிஷன் தான் டைம் ஆகிடும், ஷூட் உடனே போக சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை செலக்ட் பண்ணேன். மரியா ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்கள் மாற்றிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவார், படத்தில் செம்ம எனர்ஜி, அவர் வைப்புனா சீன் போவோம் தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவார், நான் செம்மையாக பண்ணுவேன், சூப்பராக இருக்குது, பட் இது ஒன்று பெஸ்ட்டுன்னு திருப்பி பண்ணுவேன், சூப்பராக பெஸ்ட்டுன்னு படம் முடியிற வரைக்கும் நான் பண்ணுறதை பண்ண விடாமல் அவர் என்ன நினச்சாலும் அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதை தான் தலைவா பயங்கரமாக போடுறது நான் நினச்சிருந்தேன், டப்பிங்கில் பயங்கரமாக போகிறோம் ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்கில் தலைவா பயங்கர போடுனாரு, போட்டேன் வந்து டீசர் தலைவா போட்டோமே எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளோ வரும்னு தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாரத்தில் டீசர் வேறு லெவல் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.
அண்டு ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஆள் சாஃப்டாக எவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கிறோ அதோட ஒரு மியூசிக்கும் அவர் மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராங்க சார். சர்வமாயா சிறை மாதிரி நீ ஒரு லக்கி சாம் இந்த படமும் கண்டிப்பாக உங்களால் ஹிட் ஆகி நான் வெடிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்டு வேறு யாரும் விட்டுட்டு நான் அவ்வளோதெல்லாம் முடிச்சா அவ்வளோ. அப்புறம் அக்கா ட்ரிபிள் டி ஹீரோயின் அவங்களும் சூப்பராக பண்ணால் டக்குன்னு அவங்க பேர் வர மாட்டுது. செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நன்றி. அண்ட் கேமரா மதன் சார் அவர் சொல்லணும் செம்ம ஃப்ரேம் சூப்பராக வச்சுருந்தா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 48 ஃப்ரேம்ஸ்லாம் சில எடுத்தீங்க தெரியும், அது வருமானு தெரில. பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு சார். நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வரணும் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அண்ட் செல்வா சார் எடிட்டர் அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பண்ண கட்டும் செம்மையாக இருக்குது சார். ஹேர் ஸ்டைல் கட்டும் ஸோ இதேமாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க கட்ஸு நான் ரசிக்கக்கூடிய சார். அண்டு ப்ரொடியூசர் காஸ்டியூம் மற்ற எல்லாம் விட்டு தான் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால தான் கொஞ்சம் விஆர்கி தலைவா அவங்க போஸ்டர் காலைல செம்ம டிசைன் தலைவா. உண்மையிலே வேறு லெவலில் வருவேனி. ஏன்னா அந்த பாத்திரம் ஜிவி சார் ஒரு மாதிரி செம்மையாக காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பாக நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவை நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அதிர்ச்சியான ஒரு நிமிஷம் இந்த அரங்கத்தையே கல 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 கலன்னு ஆக்கிட்டீங்க. எடுத்துட்டு வந்து 35 நிமிஷம் கண்டென்ட் டக்கு ஒப்பிச்சிடணும், இல்லை டைம் விட்டுருவாங்க. ஆமாம், சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்ன திரையும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. எஸ் மை டியர் டார்லிங், சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது? எனக்கு வந்து கடகடன் பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்லை. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதான் அதிர்ச்சியாய் ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணா நீங்களே அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில். சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா தான் கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஷ் வேணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஷ் வேணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் ஓ இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா மறந்துட போறானே படக்கு படக்கு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாரு. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன், கீழே விழுந்தாலும் விழுந்துருமா. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தில் நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்க ரொம்ப ஃபேன் தானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபேன் தான். உங்கள் எல்லா பாட்டுமே பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது எப்படி பேசுறது, நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே கையில் நடந்தது எனக்கு. ஆனால் அவர் என்ன நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கு, நம்ம வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர்டா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா இல்ல மிரட்டறீங்களா? இப்படி மிரட்டனா எப்படி? வாங்கனா வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசில எங்கள இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வேண்டிய. படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். எல்லாம் கண்டிப்பாக மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்கள் சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹாப்பி ராஜ்.
கேபி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவாக இருக்கட்டும், கேபி லட்சுமியாக இருக்கட்டும், கேபி ஹேமலதாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி, பாருங்க நம்ம ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டேன், நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அவெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் இங்கே எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டானே. அதே போல் மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்கள் முத நாள் ஷூட்டிங்கில் வந்தப்பயே என்ன பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்களே, ஃபைனலாக தான் தெரிஞ்சு என்னம்மா பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்கள் கைதட்டலைன்னா நான் எங்கே இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளோ விரக்தியாக உட்கார மாட்டேன். உண்மையிலே அவ்வளோ உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தேன் எல்லாமே பாஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்கும். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளை வருவாங்க, அது கடைசி வரைக்கும் எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். எல்லாமே இங்கே தொடங்கின பேசுலேருந்து. அதே போல் மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவனில் லான்ச்சிங் அன்றைக்கே என்கிட்ட 1/2 மணி நேரம் சூப்பர், உங்கள் காமெடியில் பிரமாதம், நீங்கள் ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான் இந்த முகங்களை பூரா பாருங்கள். இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லோரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டர். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயந்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயந்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நாங்கள் கோப்புடுன்றக்காக தட்டிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பாக ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவள் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானாக என்னை பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேறு யாரும் சொல்ல. அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக மூல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானாக மனசுக்குள்ளே இதுக்கு பயங்கரமாக எந்திரிச்சுட்டு கைதிட்டு போகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி. உங்கள் 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். 3 பேருமே அடுத்த லெவலுக்கு போகணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ.